அதாவது இப்போ நான் சொல்ல போகிற தகவலை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், நீங்களும் பலமுறை கேட்டிருக்கீங்க. ஆனாலும் கூட அந்த செய்தியோட புதிய அப்டேட்டை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, துருவ நட்சத்திரம் படம் எப்போ தான் ரிலீஸு அப்படிங்கிறது தான் விக்ரம் ரசிகர்கள் மட்டும் இல்லை, கௌதம் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்களே சலிச்சு போய் ஆக்சுவலி இந்த படத்தை மறந்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இப்படி ஒவ்வொரு டைமும் அவங்க மறக்கும்போது திடீர்னு ஒரு தகவல் வரும். என்ன அப்படின்னா, துருவ நட்சத்திரம் படத்துக்கான அந்த ஃபைனான்ஸ் சிக்கல் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு, படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு போன வருடம் ஜூன் ஜூலையிலே சொன்னாங்க. ஆனால் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நவம்பர் 24 கன்ஃபார்ம் இந்த படம் ரிலீஸு அப்போல்லாம் அவங்களே அறிவித்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி கௌதம் மேனன் சிம்பு வச்சு எங்களுக்கு படம் பண்ணி தான் சொல்லி 2 கோடி வாங்கிட்டாரு, அதை செட்டில் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோன்னு ஒரு கட்டையை போட்டாங்க. ஸோ அதுவும் போச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அதை விசாரிக்கும் போது கௌதம் மேனன் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் பணமும் ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம், இந்த பிப்ரவரிக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையும் வச்சார். பாவம் மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 20-40 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்குங்கிறாங்க. ஆனால் இப்போது அந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தீர்ந்தாச்சு அப்படிங்கிற ஒரு உற்சாகமான தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போது துருவ நட்சத்திரம் படத்தோட சேட்டலைட் உரிமையை மட்டும் கிட்டத்தட்ட 40 கோடிக்கு ஒரு சேனல் வாங்கியிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த பணப்பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்து போய், ஏன்னா 20-40 கோடி 40 கோடிக்கு சேட்டலைட் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பணத்தை செட்டில் பண்ணிடுவார். அப்படி செட்டில் பண்ணும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் இந்த மாதமே ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான சிக்னல் வந்திருக்கு. ஸோ சேட்டலைட் சேனல் உரிமையை வாங்கிய அந்த நிறுவனம் உடனே அந்த 40 கோடியை கொடுக்கணும், அல்லது அதில் பாதியாவது கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை கௌதம் மேனன் வேறு எந்த கடன்காரனுக்கும் கொடுக்காம, அல்லது கடன்காரனுங்க நிறைய சிக்கல் பண்ணாமல் தடை போடாமல் இருந்தாங்கன்னா அந்த எந்தெந்த ஃபைனான்ஸுக்கு தரணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம கௌதம் மேனன் செட்டில் பண்ணிடுவார். ஸோ அப்படி பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் தான். 7 வருடமாக இந்த படத்துக்காக ரசிகர்லாம் அப்படி காத்திருக்காங்க. ஸோ இப்போவும் அந்த படத்தை பார்த்த எல்லாமே படம் 2017 ஆரம்பித்த மாதிரியே தெரிலப்பா, இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து விட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ மேக்கிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. ஸோ துருவ நட்சத்திர படம் பிப்ரவரி இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ரிலீஸ் ஆச்சுன்னா செம்ம ஜாக்பாட்டாக இருக்கும். பொறுத்து பார்ப்போம். யாரெல்லாம் இந்த துருவ நட்சத்திரம் படத்துக்கு ஆரம்பித்த 2017 காத்திருக்கீங்க, இல்லை சூர்யா வச்சு ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே காத்திருக்கீங்களோ, யார் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.